இன்னைக்கு பங்கு சந்தையில என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து 1383 பாயிண்ட் அதிகரிச்சுச்சு. அதே மாரி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, 418 பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நடந்த போல் ரிசல்ட் எல்லாம் வந்து ஆளும் கட்சிக்கு வந்து பிஜேபிக்கு வந்து சாதகமான சூழ்நிலை வந்ததுனால வந்து, இப்ப மார்க்கெட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கு. இதற்கு என்ன ஒரு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பெரிய அளவுல வந்து இந்தியா பங்கு சந்தையில வந்து இன்னைக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து எந்த ஸ்டாக்லாம் வந்து விலை அதிகரிச்சுச்சு, எதெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாப் கெய்னர் யாருன்னு பார்க்கலாம். ஏச்சர் மோட்டார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 4180 வந்து அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 7.43% வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல அதிகரிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடானி என்டர்பிரைசஸ் வந்து ரூ. 2531 வந்திருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 7.13% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது அடானி போர்ட் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 6.14% வந்து அதிகரிச்சிருக்கு. பிபிசிஎல்லும் வந்து 5.37%ம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து 4.70% வந்து அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்தது இன்னைக்கு ஒரு நாளில். அதே நேரத்தில் டாப் லூசர்ஸ் என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 1% ஃபால் ஆயிருக்கு. பிரிட்டானியா வந்து 0.66%ம், விப்ரோ வந்து 0.05%ம், டைட்டான் பார்த்தீங்கன்னா 0.03%ம், சன்ஃபார்மா வந்து 0.01% ஃபால் ஆயிருக்கு. இதில் மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு க்ரீனாக இருந்துச்சு. ஒன்லி ஃபியூ ஸ்டாக் மாத்திரம் தான், அதுவும் ரொம்ப மார்ஜினாக தான் வந்து குறைஞ்சிருந்துச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் 1357 பாயிண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55.40% அதிகரிச்சிருக்கு. எஸ்என்பி பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 448 பாயிண்ட் அதிகரிச்சிச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்குகளோட ரேலி வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால யாரெல்லாம் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ல முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அல்லது ஸ்மால் கேப் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணவங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ரிட்டர்னை பார்க்க முடியும். அடுத்தது வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்குகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ரூ. 1609 இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரூ. 54 முந்தைய விலையை விட அதிகரிச்சிருக்கு. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கும் வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக இருந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட்டில். ரூ. 44.50 இன்னைக்கு ஒரே நாளில் அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பெரிய அளவில் ஆக்டிவாக இருந்துச்சு. ரூ. 25.90 இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு. டாடா டெக்கோட இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய அளவில் மக்கள் எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்ததை விட இன்னைக்கு அதோட ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு 28 ருபீஸ் கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது ஸ்டாக் இன் நியூஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப் வந்து இந்தியாவோட ஃபிஃப்த்து பஜாஜ் குரூப் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இந்தியன் பிஸ்னஸ் குரூப்பில் வந்து ஃபிஃப்த் ரேங்க்ல வந்திருக்கு. அதாவது பஜாஜ் இந்திய மார்க்கெட்டில் வந்து 10 லட்சத்துக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட நிறுவனத்தில் வந்து பஜாஜ் குரூப்பும் ஒன்றா இப்போ ஆயிருக்கு. ஏன்னா அதோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் ஆயிருக்கிறதுனால வந்து இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பிஸ்னஸ் குரூப்பில் வந்து இப்போ இது வந்திருக்கு. அடுத்தது டாடா பவரை அடுத்தது டாடா பவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிகானர் நிர்மனா டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க. எல்என்டி ஃபைனான்ஸ் ஹோல்டிங் வந்து இப்போ வந்து தங்களோட வச்சிருந்த அந்த 3 நிறுவனங்களை வந்து சப்சிடரி நிறுவனங்களை வந்து இப்போ மெர்ஜரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது சலாசர் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் ஓன் பண்ணியிருக்காங்க. அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 364 கோடிகளுக்கு வந்து தமிழ்நாட்டோட ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனில் வந்து கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்கதா நியூஸில் வந்திருக்கு. ஹெச்எல் டெக் வந்து அவங்களோட ஜாயின் வெஞ்சர் நிறுவனமாக இருக்கிற ஸ்டேட் ஸ்ட்ரீட் ஹெச்எல் சர்வீஸை வந்து இப்போ $170 மில்லியன் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து செல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இப்போ குரூட் ஆயில் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஆயிலோட ப்ரைஸ் வந்து விலை குறைஞ்சிருக்கு. ஸோ எகெயின் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஆயில் ப்ரைஸும் ஃபியூல் ப்ரைஸும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க வந்து ஒரு 50% வந்து அக்வயர் பண்ண போகிறாங்க. அது எந்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி மெரிடைம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட கிட்டத்தட்ட 270 crores வந்து அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபிஓ லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெட் அவென்யூ டெக்னாலஜி ஐபிஓ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 475 டைம் வந்து அக்வயர் 475 டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணதில் இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ பதிவாகியிருக்கு.
இப்ப தொடர்ந்து வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான அளவு உயர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ, யாரெல்லாம் வந்து ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, அவங்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்டா, இப்ப வந்து ரெக்கார்டு ஒவ்வொரு நாளும் வந்து ரெக்கார்ட பிரேக் பண்ணி மேல போயிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா, பெரிய அளவுல சரியிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களோட ஹோல்டிங் வந்து பார்த்து நீங்க கவனமா இருங்க. அடுத்தது கோல்டு பிரைஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் தொடர்ந்து கோல்டோட பிரைஸ் வந்து அதிகரிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்திருக்கு. இப்ப கோல்டு பார்த்தீங்கன்னா, 0.1% வந்து இப்ப கோல்டு வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு. இப்ப கரண்ட்லி பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் $2068 வந்து இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பெர் அவுன்ஸுக்காக.